waterfalls. 3, 4. 2. நீ அவி நீ குளிப்பியாடா? அவன் இதை கொண்டு வந்திருக்கான்டா புக்கு. உங்கள் அம்மா ஏதோ கழுத்தில் ஏதோ மாட்டியிருக்காங்க. கழுத்தில் என்னது ஆண்டி? என்ன செயின் அது? எங்க கிட்ட வாங்க. ரூபிய பால்கோ வந்துருச்சு. தெரியாது. தம்பி தூங்கலையாம? காட்டு பகுதி மாதிரி இருக்கு. இந்த கோயில் வந்துருச்சு விளாடாத இடத்துல. பாம்புகள் ஜாக்கிரதை. ஜாக்கிரதையா இருக்குண்டா. உங்க வீட்டுக்கிட்ட ஒரு போர்டு போட்டு குரில் ஜாக்கிரதை. இதுக்கெல்லாம் ஒரு போர்டு வச்சிருக்காங்க. தமிரா மாதிரி நிக்குது. இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்க கார்ல போக முடியாது. தீ எரியுது. உள்ள பிளாஸ்டிக் பை எதுவும் கொண்டு போகக்கூடாது. அதை செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. இங்கே காட்டு தேன் விற்கிறாங்க. ஒரிஜினல்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து இந்த வனத்துறை பஸ்ஸில் தான் போக வேண்டியது இருக்குது. இங்கேருந்து 2 கிலோமீட்ரு. இந்த பஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா பெர் ஹெட் 40 ரூபா. சின்ன பிள்ளைங்களுக்கு ஃப்ரீ. இங்கே வந்து இறங்கிட்டோம். இங்கேருந்து ஒரு 800 மீட்ரு உள்ள ட்ரெக்கிங் பண்ணணும். பையன் ஏன்ட்ட கொடுத்துருங்க இல்லாட்டி. கொஞ்சம் புயல் வருது. இது என்னதுடா ஈ மாதிரி மொச்சிக்கிட்டு இருக்கு? மாத்தா என்ன இந்த இடத்த கிராஸ் பண்றதுக்கே மீன்? ஆமா மீன் இங்கே இருக்கு. இதெல்லாம் நைட்டி போட்டு வந்தார். நைட்டி காவை ஏதோ பாம்பும் கொத்திராம முன்னாடி போற. மஷ்ரூமு. ஆண்டி வந்துட்டீங்க. இது அந்த சருகுகள் போல பூவா. இன்னைக்கு சருகி விட வேண்டியது. சருகு பூவா அதுக்கு இருக்கச்சு. இந்த செருப்பே போட்டிருக்கா. திருப்பி தலைய மேலே வச்சுட்டு வரப்போறா போகும்போது. இங்கிட்டுதான் அவி. தண்ணி ஓடுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. டக்குல பாம்பு வருதான்னு பார்த்துக்கோ. இங்க ஒரு இந்த லேடி ஆன்டிச்சி யாரு? ஆக்சுவல் போக நீ இனிமேல் தமிரா ஒன்றும் தள்ளாது. ஆழம் கூட இருக்கு இந்த ஏரியாவில். திவ்யா ஸ்விம்மிங்க்கு ரெடி ஆகிட்டா. இங்கே ஆழம் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்விம்மிங் கியர்ஸ்லாம் கொண்டு வந்துருங்க. வாதம் வாதம் வரையாம பேரு எப்படி வரையாம பின்னாடி ரிவர்ஸில் போயிட்டான்டா.
வாய பிடிக்கோ வாய முடிக்கோ டேடி காலை பிடிச்சிக்கோ காலை பிடிச்சிக்கோ அது கொசு காலையில் இங்கே குளிக்கிறதுக்கு 4 டிஃப்ரெண்ட் போர்ஷன்ஸ் இருக்குது, எங்கேனாலும் குளிச்சுக்கலாம். பாவை எடுத்து ஆண்டி நீங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நல்லா சருகிற மாதிரி போர்ஷனு, ஆனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உட்காருங்க. அவரே கிழிக்கிறீங்க. அவரே நல்லா கீழே போச்சு, முடியெல்லாம் பிக்கிது. படுத்துக்கோ படுத்துக்கோ எடுக்கிறேன். நடுங்குது, நடுங்குது. அப்படியே முன்னாடி படுத்துக்கோ, முன்னாடி. அப்படிதான் படு. இன்னும் நல்ல மூஞ்ச வச்சு படு. இது என்ன போஸு? Traktorle medo actually பல்ல உடைச்சிட்டு தான் போறேன் இன்னைக்கு. ஆவே அட்டி ட்ரக்கர், ரியல் ட்ரக்கர். ஒரு ஓடுறா மலை மேலே இந்த கோயிலை கட்டி வச்சிருக்காங்க. அடி அடி எல்லா பெல்லையும் அடி. இதுதான் சாஸ்தா கோவில். 15/5/1943 கட்டினது. இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடியே கட்டிட்டாங்க போல். திவ்யா இப்போ மணி அடிச்சிடணும் அவளுக்கு, சின்ன பிள்ளை மாதிரி. பாம்பு இருக்கா? பாவை ஏதாவது பொருளையை கிளப்பி விட்டுருவா மலை மேலே வந்து. இங்கே கும்பிடு, இருந்தது மூணு சாமியை கும்பிடு. நல்லா ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும், அழுவாமல் படிக்கணும். மழை பெய்யுதுல்ல. மறுபடியும் அதே பஸ்ஸில் ஏறி திருப்பி போனோம். இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆண்டி நல்லா குளிச்சிட்டாங்க. அப்படியே வலிக்கி உழுந்துட்டாங்க. இந்த இடம் நல்லா இருந்துச்சு, அந்த பழைய சருகிறதுக்கு ஆசை தான் அவளுக்கு. அங்கே வந்து நின்றுட்டு இருந்தா மேலே. அங்கேருந்து நொங்கு தோட்டத்துக்கு வந்திருக்கோம். அங்கே பனங்கிழங்கு வாங்கிறதுக்கு. ஒரு கிழங்கு பார்த்திங்கன்னா இங்கே 2.25 ரூபா. ரேட்டு ரொம்ப சீப்பு.
நினைக்காதீங்க, உள்ளே இருந்தால் வேறு எடுத்துருவோம். 50 வந்துடும் உங்களுக்கு. விடுங்க தோட்டம் இருக்குது. மாங்கன் கரைக்கு 200 போட்டுருக்காப்புல. ஒரு இதை தோண்டி காட்டுங்கக்கா உள்ள எப்படி இருக்கு. இருக்குல்ல அதை கொட்டை மேலே கொடுத்தா வரும். கொட்டை கடியில இருக்கு. கரும்பு ஓட்டை கடைசி வரை இருக்கா? ஆமாம், தைப்பொங்கல் வரைக்கும் கொடுக்குவோம். அப்போ வரைக்கும் நல்லாயிருக்கும். ஓ, லேட்டா பிடுங்க இன்னும் பருக்குமாக்கா. ஆமாம், இப்போ ஆளு கேட்டிருக்காங்க, உங்களை மாதிரி குளிக்க வரவங்க உள்ளே போயிருக்காங்க, இருக்காங்க கேட்டிருக்காங்க. அதனால இப்போ கேட்டவங்க பிடிக்கிட்டு அவங்க பிடிங்க வைக்கலாம். this is how we need to harvest the கிழங்கு. ஒரு அள்ளிட்டாங்க. அப்படியே ராவை பிடிங்கி போகிறேன். அவ்வளோதான், இந்த 50th vlog முடிஞ்சிருச்சு. இங்கேருந்து கிளம்புறோம். பாய் ஃப்ரம் D4 Uncut. என்ன வேணுமான்ட்டு